Hi friends, welcome to Raga's Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் ஆன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான 6 கிச்சன் டிப்ஸ் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் வந்துட்டு நம்ம தயிர் பச்சடி செய்யறப்போ அதுல வெங்காயத்தை டைரக்ட்டா சேர்க்காம இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நல்லா இது மாதிரி அலசிட்டு இந்த தண்ணியில் எல்லாமே வடிகட்டிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அலசிட்டு வடிகட்டின இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வந்து தயிரில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணுறனால அந்த வெங்காயத்தில் இருக்க ஒரு நாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தயிர் பச்சடியில் வராமல் இருக்கும். அதே மாதிரி வெங்காயத்துடைய காரத்தன்மையும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குங்க. இந்த பச்சை வாசனை நல்லா போயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து விடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தயிர் பச்சடி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டிப் வந்துட்டு நம்ம முட்டை வேக வைக்கிறப்போ அந்த தண்ணியில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முட்டையை வேக வச்சோம் அப்படின்னா வெந்ததுக்கப்புறமா தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. முட்டை மட்டும் கிடையாதுங்க, உருளைக்கிழங்கு இல்லை எந்த வகையான கிழங்குகள் வந்து நம்ம வேக வைக்கிறதா இருந்தாலும் அதில் வந்துட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சோம் அப்படின்னா நம்ம தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தோல் எடுக்க வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் வந்துட்டு நம்ம எலுமிச்சை பழங்களை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறப்போ டைரெக்டாக அதை வந்து அப்படியே கட் பண்ணி பிழிஞ்சிடாமல் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணீர் இருக்கணும். இதில் இந்த தண்ணீரில் ஒரு 10 நிமிஷம் வந்து எலுமிச்சை பழத்தை போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு நம்ம வந்து இந்த எலுமிச்சை பழத்தை வந்து பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறனால அந்த தோல் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த வெதுவெதுப்பான தண்ணீரில் நம்ம போட்டு வைக்கிறனால அந்த தோல் வந்து கொஞ்சம் லைட்டாயிரும், அதாவது சாஃப்டாயிருங்க. அப்போ நம்ம பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஜூஸும் கொஞ்சம் நிறைய வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஈஸியாக வந்து பிழிய வரும். அதே மாதிரி கொஞ்சம் ஜூஸும் நிறையா வரும். இப்போ நம்மளுடைய அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம குழம்புக்கோ அல்லது வந்து பொரியலுக்கோ வந்து பாவக்காய் சேர்க்குறப்போ பாவக்காயில் இருக்க கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாவக்காய், நான் வந்து இன்றைக்கி பொரியல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாவக்காயில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கையிலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா அந்த தண்ணி வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்க கசப்பு வந்து போயிடுங்க. சில பேர் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து வைக்கிறேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். சில பேர் வந்துட்டு இதுக்கு பதிலாக புளி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வைப்பாங்க. ஒரு 15 நிமிஷம் வந்து புளி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்தாலும் அந்த பாவக்காயில் இருக்க கசப்பு எல்லாமே போயிடும். அதாவது ஓரளவுக்கு ஒரு 3/4 அளவுக்கு கசப்பு போயிடும். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட அவங்க கூட விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ 1/4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து கையிலே இப்படியே பிழிஞ்சு விட்டுறேங்க. அந்த உப்பு தண்ணி எல்லாமே வெளில வந்துடும். அந்த உப்பு தண்ணி கூடவே வந்து கசப்பு எல்லாமே வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த காயை வந்து நம்ம பொரியலுக்கோ அல்லது வந்து குழம்புக்கோ நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போ கசப்பே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு தோசைக்கல் வந்துட்டு நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கூட கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சோப் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் பிசுக்கு போகல அப்படின்னா இந்த மாதிரி எலுமிச்சைப்பழ தோல் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறனால தோசைக்கல்லில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட லைட்டாக சூடு இருக்கப்போ இந்த மாதிரி வந்து எலுமிச்சைப்பழ தோல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சோப் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து சீக்கிரமாக நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. நல்லா வந்து தோசைக்கல்லும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எலுமிச்சைப்பழ தோல் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டவ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டவ் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ஸ்டவ்வுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி போட்டு தொடச்சிட்டிங்க அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கும். அடுத்த டிப் வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி பருப்பு அதெல்லாம் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி கழுவுவோம் இல்லைங்களா, நல்லா கழுவுறப்போ அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாமல் சிங்கில் ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை கழுவுறப்பையும் இருக்க தண்ணியை வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுட்டு நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகள் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த தண்ணி நம்ம ஊற்றினோம் அப்படின்னா இதில் வந்து ஓரளவுக்கு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குங்க. அந்த நியூட்ரியன்ஸ் வந்து செடிகளுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி சிங்கில் ஒரு ஓரமாக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணியை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க செடிகளுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ செடியும் நல்லா வளரும். அடுத்த டிப் வந்துட்டு, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்க காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிருங்க, வாடி போன மாதிரி ஆயிரும். கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட் இதெல்லாமே அது மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுக்கிற காய்கறிகளை ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி உப்பு தண்ணியில் போட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாடி இருக்கிறது எல்லாமே போய் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ்னஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம குக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.